பாத்தீங்கன்னா ஒரு 2 டைம் ம். அது வந்து கூடயே சுகர் லெவல் வந்து அவருக்கு காமிச்சிட்டே இருந்தது சார். அதனால ம். ஒரு டைம் 2 டைமுக்கு மேல அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ 3வது டைம் வந்து ஒரு 10 நாள் கேப் விட்டுட்டு வாங்க, நீங்க ம். இப்ப எடுத்து பார்ப்போம் சார், நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் நான் பண்ணி விடுறேன், ம். பாஸ் ரிசல்ட் வந்து பாஸ் போடுறேன், பண்ணிக்கலாம் சார் அப்படின்னாங்க. அவர் ஆனா ம். ரொம்ப பயந்தாரு. ரிசல்ட் இப்படியே இருக்கு, நான் நிறைய இன்சுலின் போட்டுக்கிறேன், ப்ளஸ் மெடிசின்ஸ் எடுக்கிறேன், நான் அதுக்கு முன்னாடி பார்க்கணும் பண்ணணும் அப்படின்லாம். சரி அப்ப சொன்னோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க என்னைக்கு போறீங்களோ அன்னைக்கு நானும் வரேங்க, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெடிக்கல் உள்ள அனுப்பிச்சிட்டு நம்ம வெளியே உட்காந்துட்டு அவருக்காக டேப்பிங் பண்ணோம் சார். ஒரு ம். 2 டைம் டேப்பிங் பண்ணிட்டு அவரு அடுத்த ரூம்ல உட்காந்து மெடிக்கல் பார்த்துட்டு இருக்காரு, நம்ம இங்கிட்டு விசிட்டர்ஸ் ரூம்ல உட்காந்துட்டு ம். அவருக்காக சரி சுகர் லெவல் கரெக்டா இருக்கணும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக டேப்பிங் பண்ணோம். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 1/2 அன் ஹவர்ல வந்து டெஸ்டிங் கொடுத்துட்டு ஒரு 1 ஹவர்ல வாங்கிக்கங்கன்னாங்க ரிசல்ட். ரிசல்ட் வாங்குறப்ப பாத்தீங்கன்னா சுகரோட லெவல் நில்லு சார். நில்லுன்னு போட்டு இல்ல. வந்தோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா சார். அ. ஆஹ் சரி அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி இதுவே கொடுத்துட்டாங்க. ம். விசா வந்துருச்சு. அடுத்த ஒரு 1 வீக்ல வந்து 3 டேஸ்லயே விசா கொடுத்துட்டாங்க. நான் அவருக்காவது இல்ல, நானும் எவ்வளவு அவங்க நினைப்பு வந்து நான் வந்து சுகர் டேப்லெட் போட்டது இது பண்ணது, நிறைய மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள, நீங்க போங்க, நான் ஒரு இது பண்றேன் உடனே உங்களுக்கு கரெக்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி உட்காந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் ஸ்டாப்பிங் பண்ணோம் சார். ஸோ அதோட ரிசல்ட் நல்லா இருந்தது அப்படின்றது வந்து இதுல நான் ஷேர் பண்ண விரும்புறேன் சார். ம். கண்டிப்பா, கண்டிப்பா. மத்தவங்களுக்காக டைப்பிங் பண்ணதுல வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்டே கிடைக்குது சார் ம். நம்மளுக்கு. இதையே வந்து நான் இன்னும் ஒரு நாளைக்கு 1 டைம் 2 டைம் மட்டும்தான் நம்ம டைப்பிங்க பண்றோம் சார். நீங்க ம். காலையில மெடிடேஷன் கிளாஸ்ல பண்றோம், அப்புறம் டைம் கிடைக்கிறப்ப ஈவினிங் ஒரு டைம் பண்றோம். இதை இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணோம்னா இன்னும் ஆற்றல் வந்து எனர்ஜிஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், ம். மற்றவங்களுக்காகவும் பண்றப்ப இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து சார். அதனால இதை கண்டினியூவா கண்டிப்பா. பண்ணும். ம். ஓகே சார், ரைட், தேங்க்யூ தேங்க்யூ, சார். தேங்க்யூ. யூஜி. சூப்பர் சார். தேங்க்யூ. ஏன்னா, அந்த பிராக்டிஸ்ல ரிசல்ட் கொண்டு வர்றது தான் ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம உற்சாகமா இதுல ஒர்க் பண்ண முடியும். ஆனா இதுல கண்டிப்பா சார். கண்டிப்பா ரிசல்ட் இருக்குது. ஆனா நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணாம இது நடக்காது. அப்படித்தானே எல்லாமே. அவர் இன்சுலின் போட்டு தானே குறைக்கணும்னு சொல்லி ஐடியா வச்சிருந்தாரு. அப்ப இன்சுலின் எடுத்து குத்தித்தான் ஆகணும். அதே ஆமா. மாதிரி தான் இது. இது ஒரு மெடிசன் மாதிரி தான். அப்ப நம்ம எடுத்துதான் ஆகணும். ம். எடுத்துதான் கிளியர் பண்ணணும். அதனாலதான் சொல்றது, கரெக்டா எழுதுங்க. கரெக்டா உட்காந்து டேப் பண்ணுங்க. கரெக்டா பழைய மாதிரி அஃபர்மேஷன் செட் பண்ணுங்க. கோல் செட் கொண்டு வாங்க. கோல் செட்டை வந்து இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கிற கோல் செட்டு, லாங் டைம் கோல் செட்டு, அந்த மாதிரி கோல் செட்டை வந்து ரெண்டா பிரிச்சு டிசைட் பண்ணுங்க. அப்படியெல்லாம் வந்து ஏன்னா சின்ன கோல் செட்டுக்காக ப்ரெசண்ட்டுக்காக செய்யணும். அதே டைம்ல ம். நம்மளோட லாங் டைம்ல இருக்கக்கூடிய ஒரு கோல் செட் அதுக்காகவும் செய்யணும். இது ரெண்டையும் நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது தான் பெரிய சக்சஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம பணம் இருந்தாதான் நல்லா முடியும். அதுல எந்த மாற்றமுமே இல்லை. பணம் பேசும்போதே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு தியானம் பண்ணக்கூடிய கிளாஸ், நம்ம வந்து மெடிடேஷன் பண்றோம், ஏன் பணத்தை பத்தி பேசணும், இங்க வந்து அப்படியே இறைநிலை மட்டும் பேசலாமே, இறைநிலை பத்தி மட்டும் சிந்திக்கலாமே அப்படின்னு நிறைய பேத்துக்கு வந்து அது ஒரு பெரிய கிராஸ் டாக் மாதிரி. ஏன் தேவையில்லாத செய்றாங்க அப்படின்னு நல்லா ஃபீல் ஆகும். பட் உண்மையிலே வந்து அப்படி கிடையாது. நீங்க வந்து இறைநிலை அடையணும்னா நீங்க வந்து இந்த பூமியில இருக்கக்கூடிய கடமைகளை முடிக்கணும். அங்க வந்து கண்டிப்பா சார். உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைச்சதுனா தான் இறைநிலைக்கு நம்ம போக முடியும். ம். இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா சார். அதாவது புற சின்ன சின்ன விஷயங்கள் கீழே இருக்கிற இதை வந்து பண்றதுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு வந்து இப்ப பணம் தானே சார் தேவைப்படுது. ஆமா, எனக்கு கண்டிப்பா. ஃபேமிலி இல்ல, எதுவுமே இல்லைன்னா சன்னியாசிக்கா போயிட்டோம்னா சொல்ற மாதிரி நான் போயிட்டு எங்க வேணா உட்காந்து இறைநிலையை வந்து நான் அடைஞ்சுக்கிறேன், 10 நாள் ம். சாப்பிடலனாலும் பரவாயில்ல, 4 நாள் குளிக்கலனாலும் ம். பரவாயில்ல அப்படின்ற மாதிரி போயிடும். ஆனா கடமைகள்ன்ற இது இருக்கிறப்ப வேற வழியே கிடையாது இல்ல சார். பிள்ளைகளை படிக்க வைக்கணும், ஆமா. வீடு கட்டணும், நீங்க பிசினஸ் நே- பண்ணணும், போயிட்டு வர்றதுக்கு கண்டிப்பா. கார் வேணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கண்டிப்பா பணம் தான் இப்போதைய தேவைகளை வந்து அதை பூர்த்தி செய்யும். முடிக்கிறதுக்கான பூர்த்தி செய்யணும் சார். So, பூர்த்தி செஞ்சுட்டு அடுத்த கட்ட லெவல், என்னுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிற அளவுக்கு எனக்கு பணம் இருக்கு போதும், ம். இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது, நான் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கேன்னா கோ ஃபார் தட், இதுக்காக போலாம் சார். ஆன்மீகத்தை நோக்கி போறது, இறைநிலையை நோக்கி போறதுக்கான தேவைகளை வந்து நம்ம ரெடி பண்ணலாம். அதனால கண்டிப்பா லாங் டேர்ம் கோல் செட் என்ன,
ஷார்ட் டேர்ம் கோல் ஷீட் என்ன, அது எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுக்கு வந்து கன்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது நான் வந்து அனுபவத்துல உணர்ந்தது சார். அதனால கண்டிப்பா. இதை இன்னும் கன்டினியூவா நிறைய பண்ண ஆரம்பிக்கணும் சார். எஸ் எஸ், தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ சார். எஸ், சொல்லுங்கம்மா. சார் வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். ஏன் பணம் வேணும்னா நம்ம பேசிக் நீட்ஸ் சாப்பிட்றதுக்கு, உடை உடுறதுக்கு, நம்ம தேவைகளை கம்ப்ளீட் பண்ண இடத்துல பணம் வேணும் சார். அதனாலதான் சார் பணத்தை ம். பத்தி பேசுறோம் நம்ம இங்க. ஆமா. அரை ஏன்னா வரையில பொருள் ஏற்றுறோம் சார். ரியாலிட்டியை பத்தி பேசுறத இந்த கிளாஸ் வந்து ஆன்மீகம் மெடிடேஷன் இருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய ரியாலிட்டியான கிளாஸ். ஸோ அதனால வந்து உண்மைகளை நம்ம தவிர்த்துட்டு, நம்மளோட இந்த பூமியில நம்ம வாழ்றதுக்கான விஷயங்களை தவிர்த்துட்டு நம்ம அதை செய்யக்கூடாது. அப்புறம் நேத்து நடந்த நிகழ்ச்சி நான் ஷேர் பண்றேன் சார். சொல்லுங்கம்மா. அதான் ஃபேமிலியில ஒரு ப்ராப்ளம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. ம். அது நம்ம அந்த டைம்ல உங்களுக்கு 4 மணிக்கு கால் பண்ணி டவுட் கேட்டேன் சார், நானும் உமா ம். மேமும். ஆமா. அப்புறம் நீங்க அந்த 4:30 மணிக்கும் நீங்க ஆறு. அந்த மைண்ட் ஸ்டேட்ல இருந்து பதில் சொன்னீங்க சார். அதுதான் எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. நாங்க 2 பேரும் ஒரு அரை மணி நேரம் பேசிட்டே 4:30 இருந்தோம். மணி என்ன டைம்னு சொல்லிருங்க. பகலா சாயந்தரமா, அதை தப்பா புரிஞ்சிடக்கூடாது. ஏர்லி மார்னிங் சார். மார்னிங் 4:30 சார். ஏர்லி மார்னிங் நான் 3 to 4 என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ம். அவ்வளோ டென்ஷனா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் 4 to 4:30 உமா மேம்கிட்ட பேசினேன். சரி நம்மளே யோசிச்சுட்டு உக்காந்துருந்தா எப்படி, நம்ம ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னு உங்களுக்கு அப்படியே கால் போட சொன்னேங்க சார். சரி எடுத்தா பேசலாம், ம். ஏன்னா அவரு லேட்டா தூங்கிருப்பாரு, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோங்க சார் 2 பேரும். சரி எடுத்தா பேசலாம், இல்லைன்னா என்னன்னு 6 மணிக்கு 6:30க்கு பேசலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நீங்க அட்டன் பண்ணிட்டீங்க சார். அட்டன் பண்ணி இப்ப எப்படி பேசுறீங்களோ இப்போ அதே போல ஏர்லி மார்னிங் 4:30 மணிக்கும் பேசி பதில் சொன்னீங்க சார். அதுதான் எங்க 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க சார். இல்ல, அந்த அதனாலதான் ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். கேட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அஹ், இப்ப அந்த ஃபங்க்ஷன், இப்ப காது குத்து ஃபங்க்ஷன் ஒண்ணு, அதுக்கு ஃபேமிலியில போகலன்னா சரி பிரச்சனை ஆகும், போக முடியாத சூழ்நிலை அவங்களால. ம். ஆனா இப்போ நம்ம டேப்பிங் பண்ணது நீங்களும் என்ன பிரச்சனைன்னு ஸ்கேன் பண்ணி சொன்னீங்க சார். நானும் டேப்பிங், உமா மேம், நீங்க எல்லாருமே டேப்பிங் கொடுத்து அப்புறம் அது எப்படியோ வேற ஒரு ஆள் மூலியமா பேசி மனசு மாதிரி நேத்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க சார். சூப்பர்மா. அது எப்படிதான் இறைவன் யார் மூலமா எப்படி எப்படியே நடத்தி கொடுக்குறான். நீங்க சொன்னீங்க சார், அந்த இப்ப குழம்புறதே ஒரு ஸ்ட்ரகிள் வந்து ஒரு தெளிவாகிறதுக்கு தான். சரியாயிடுமா நீங்க, அந்த சரியாயிடும் சரியாயிடும்னு தான் சொன்னீங்க சார் நீங்க. அது அப்புறம் நேத்து நைட்டு கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க சார். சூப்பர். இந்த ஸ்ட்ரகிள் வரும்போது ஆனா ஒரு மதரா தாங்க முடியலைங்க சார். மத்த எல்லாருக்கும் சொல்றோம், எல்லாருக்கும் செய்யறோம், மத்தவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றோம். ம். எனக்குன்னா கூட நம்ம தாங்கிக்கிறோம். ஆனா ஒரு பேரண்டா மட்டும்தான் அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்குங்க சார். அது அந்த மாதிரி ஒரு இது நல்லா நடந்ததுங்க சார் எனக்கு. எவ்வளவு இறைவன் நடத்தி கொடுத்துட்டு இருக்கோம், அப்பவும் அந்த மனுஷ புத்தி நம்பிக்கையின் மேலே போய் நிக்குது. அதை இன்னும் திருத்தி திருத்தி கொண்டு வரணும்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். சரியாயிடுமா. நேத்து அவ்வளவு ஒரு பெரிய விஷயம் நடந்ததுங்க சார் நேத்து. நான் ரொம்ப நன்றி சொல்லிக்க சார் உங்களுக்கு, உங்களுக்கு உமா மேம்க்கெல்லாம். நானும் இன்னைக்கு ஃபர்கிவ்னஸ்ல வந்து டிராவல்ல தான் இருந்தேன். ம். அப்போ அவங்களும் அவங்க சொந்தங்களும் இவங்கள மன்னிக்கிற மாதிரி, இவங்க அவங்கள மன்னிக்கிற மாதிரியும், அவங்க எல்லாம் ஒண்ணா இருக்கிற மாதிரியும் நான் ஃபர்கிவ்னஸ் கொடுத்தேன் சார் இன்னைக்கு. சூப்பர்மா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். ஓகே. இதான் வந்து நம்ம உங்க கிளாஸ்ல கற்றுக் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டிட்டாச்மெண்ட்டு, அட்டாச்மெண்ட்டு. ஏன்னா நம்ம அந்த இடத்துல அந்த பற்றற்ற நிலையில வந்து நம்ம மாறணும். நமக்கு ப்ராப்ளம் வராமலாம் நம்ம இந்த வாழ்க்கை போகாது. ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் வரத்தான் செய்யும். அப்போ ரீசன் ஒன்று தான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா இணைஞ்சு இருக்கிறது மட்டும்தான் இதுக்கு ஒரே சொல்யூஷன்னு. அந்த ஒரு விஷயமும் நடக்கும். ஸோ அந்த குழந்தை பிறக்கறக்கான நிகழ்வுகள் நடந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்தில் இந்த ப்ராப்ளம் 100% சால்வ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நம்ம அதுக்காக டேப்பிங் பண்ணணும். அது கண்டிப்பாக சரியாயிடும். எஸ் சார், எஸ் சார். விரைவில் அவங்களும் அந்த செய்தி உங்களை வந்து கேட்கறக்கு அந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி சொல்லுவோம். எஸ் சார், எஸ் சார். நன்றி, நன்றிங்க சார், நன்றிங்க சார். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.
எஸ் சார், வாழ்க வளமுடன் சார். குட் எஸ்மா மார்னிங் வாழ்க சார். வரும். வெரி குட் மார்னிங். ஆமாங்க சார். அவங்களுக்கு நான் எவ்வளவோ சமாதானம் சொல்லி நம்ம டேப்பிங் பண்ணலான்னாலும் கொஞ்சம் அவங்க தடுமாற்றமாவே இருந்தாங்க சார், ஜெயகொடி அவங்க. ம் சரி, சாருக்கு நான் போடலான்னு சொன்னேன் சார். சார் லேட்டா படுத்திருப்பாரு, எடுப்பாரோ இல்லையான்னு கூட சொன்னாங்க. சார் ம் எடுப்பாரு. அவர் வந்து லேண்ட்ல இருந்தா போன் வந்து கண்டிப்பா எடுப்பாரு. அப்படி இல்லைனாலும் நாம டேப்பிங் கொடுக்கலாம், இல்லை நான் கொடுக்குறேன், நீ வந்து ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு தான் சார் இருந்தோம். ம் அப்புறம் நீங்க எடுத்தது ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு ஏன்னா அந்த அதான் ஒரு மதர்ன்ற இடத்துல அந்த இடத்துல ஒரு பதற்றம். அவ்வளவு ம் நேரத்துக்கு ம். ஃபோன் பண்ணி பொண்ணு தூங்கலையோ, இந்த பழைய நிலைமைகள்லாம் அவங்களோட மைண்ட்ல ஆமா. வந்துச்சு சார். அதான் சார், அது வரக்கூடாதுன்றதுக்காக தான் சரி உங்ககிட்ட பேசிட்டா அவங்க மைண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க தான் சார் உடனே உங்களுக்கு கால் போட்டேன். ஒன்றும் தப்பு இல்லைம்மா. நான் அதனால தான் சொல்றேன். நைட் 2 மணியா இருந்தாலும் சரி, 3 மணியா இருந்தாலும் சரி, எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணோடனே ஃபோன் எடுத்துருவேன். மேபி மிஸ் ஆச்சுன்னா அது ஏதாவது ஒரு காரணத்தினால அது திரும்ப நானே கூப்பிட்டு உங்கள்கிட்ட பேசிடுவேன். நேற்று கூட அவங்க திரும்ப கால் பண்ணாங்க. டிராவலில் இருந்தோம், நான் தான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். ஸோ அப்போ திரும்ப வாய்ஸ் போட்டிருந்தாங்க. சரி, அது கேட்டுட்டேன். அதனால சரி இதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்கன்னு விட்டுட்டேன் நான். அதான் சார், அது வந்து கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். கேட்டோம் உங்களோட வாய்ஸ் கேட்டு கொஞ்சம் அது பேசி நீங்க அந்த டைம்க்கே வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து அவங்க என்ன ப்ராப்ளம்னு சொன்னது இதெல்லாமே ஒரு கொஞ்ச நேரத்துல எல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க சார் மைண்டு. அப்புறமா உட்காந்து திரும்பவும் டேப்பிங் கொடுத்தோம். அப்புறம் ம் நைட்டும் அந்த பாப்பாவுக்கு திரும்ப டேப்பிங் கொடுத்தோம் சார். ம். ஒரு நல்ல இதுதான் சார் காட்டுச்சு. நல்லா கண்டிப்பா. அவங்க மாமியார் வந்து சந்தோஷமா அந்த பாப்பாட்ட பேசுன மாதிரியும் ம் அந்த மாதிரிலாம் நல்லா ஒரு விஷுவலைசேஷன் காட்டுச்சு சார். கண்டிப்பா. அதுக்கப்புறம் ஜெயகௌரி மேம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அந்த பொண்ணு வந்து வேண்டான்னு சொல்றதுக்கான காரணமா அவங்க மூத்தார்லாம் இருந்தாங்க சார். அவங்க பிள்ளைங்களுக்கு தான் இன்னைக்கு காது குத்துறாங்க. ம் அவங்களே ஃபோன் பண்ணி நீ வா நான் பேசிக்கிறேன், நீ வந்து பார்த்துட்டு போன்னு அந்த பாப்பாக்கிட்டே பேசுற அளவுக்கு அஹ், பேசுனாங்க அப்படின்னு ஜெயகூரி சொன்னாங்க சார். அதுதான் சார், ம் அதுவும் ஒரு மிராக்கிள் தான் சார். நீங்க வந்து பார்த்துட்டு நாங்க அவங்கள பார்த்துக்கிறேன் நல்லபடியா வந்து போங்கன்னு சொன்னாருன்னு ம் பொண்ணுகிட்டயும் பேசியிருக்காங்க சார். அது எல்லாமே ம். கொஞ்சம் நல்ல பாசிட்டிவா தான் சார் நடந்திருக்கு. கண்டிப்பா. ஸோ கண்டிப்பா அது நல்ல ஒரு இதுல கொண்டு போய் அவங்கள சேர்க்கணும்னு நம்பிக்கை இருக்குங்க சார். ரொம்ப சரியாயிடுச்சு. நன்றி ஒன்றும் சார். வாழ்க்கை கவலைப்படாது. வளமுடன் சார். இத்தனை பேர்த்த கரெக்ட் பண்றோம். இவ்வளோ தூரம் ஆஹ் வந்துட்டோம். இவ்வளோ ஆஹ் செய்யறோம், இதை செய்ய மாட்டோமாங்கிற மாதிரி. நல்லா அவங்களோட மாமியார இவங்க ஹப் பண்ற மாதிரியும் அவங்க ஹப் பண்ணி அந்த ம். எக்கோக்கு கண்டிப்பா. இது பண்ற மாதிரி நைட்டு 11 o'clock அந்த மாதிரி உட்காந்து டேப்பிங் கொடுத்தேன் சார். ம் ம். ஒரு நல்ல இது கலர்ஸ் நல்லா வந்தது, ப்ளஸ் விசுவலைசேஷன் நல்லா காமிச்சு. கண்டிப்பா. எஸ் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே. வாழ்க்கை தேங்க்யூ வளமுடன். தேங்க்யூ. பசங்க வந்து ஹலோ அவங்க குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். சொல்லுங்க. சார் எங்க ஃபாதர் இன் லவும் எங்க ஹஸ்பண்டும் பேசிக்கவே மாட்டாங்க. ம் ஒரு 4-5 இயர்ஸாவே பக்கத்து பக்கத்து ரூம்ல தான் இருப்பாங்க. நேரா போக உட்காந்து ஒண்ணா சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ம் சரி எப்போ இந்த குரூப்ல கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் மேடம் சொல்லி ம் அன்னையில இருந்து இவருக்கு என்ன தோணுச்சு தெரியல. நான் ஊருக்கு போயிருக்கும்போது நான் ஆபீஸ்ல இருக்கேம்மா ஆபீஸ்ல அப்படின்னாரு. அப்புறமா வந்து பார்த்தா 2 பேரும் ஒண்ணா பேசிக்கிறாங்க. ஆபீஸ்ல போய் உட்காந்துருக்காரு. ம். இந்த மிராக்கல்ஸ்லாம் நடந்திருக்குங்க சார். சூப்பர். சூப்பர்மா, வாழ்த்துக்கள். வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ. அப்புறம் என்னோட பையனை சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கோம். ஆ சூப்பர். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு நேற்று ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்ல சைன் பண்ற மாதிரி ஒரு ட்ரீம் மாதிரி வந்துச்சுங்க சார். ஆ அதுல ஏதோ நான் கரெக்ஷன் பண்ற மாதிரி தோணிட்டு இருந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஸ்கூல் போறோம் கரெக்ஷன்ஸ் தப்பு பண்ணியிருக்காங்க. அதை நான் கரெக்ஷன் பண்ணி ஓ, ம் இந்த எமகண்டம் பிறக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து நமக்கு வந்துடணும் சர்டிஃபிகேட் நினைச்சிட்டு அவங்க ஃபோன் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. கனவுல நடந்தது லைவா நடந்துருச்சு சார். சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். சொல்லுங்க. சார் எனக்கு இந்த விழுப்புரம் வந்ததுல எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா என்னுடைய ஃபோன் வந்து வாங்கிய புதுசுல ஓகே, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் யாராவது எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா அது பேக்ல போயிடுச்சுன்னா அது யார் ஃபோன் பண்றாங்க அப்படின்றதே காட்டாதுங்க சார்.
நான் ம் எதோ ட்ரை பண்ணேன், எதுவுமே வரல. செட்டிங்ஸ்ல போய் பார்த்தாலும் எந்த செட்டிங்ஸ்ல எதுவுமே இல்ல. அப்புறம் பாப்பாங்கிட்ட கொடுத்து கண்ணு யாராவது ஃபோன் பண்ண யார் பண்றாங்கன்னு கூட தெரியல கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் புலம்பியிருக்கேன். ஆனா அந்த விழுப்புரம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நான் அதை நினைக்கல, எதுவுமே பண்ணலைங்க சார். ஆனா இது உள்ள போய் அதாவது அப்டேட் கூட பண்ணல போனு. பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா இப்ப வந்து யார் ஃபோன் பண்றாங்கிறது சூப்பரா காட்டுதுங்க சார். பேக்ல போயிட்டாலுமே திரும்ப ஃப்ரண்ட்ல எடுத்து யார் பண்றாங்கன்ட்டு திரும்பவும் பேசுற அளவுக்கு என் ஃபோன் ம் டெவலப் ஆயிடுச்சுங்க சார். அப்டேட் கூட பண்ணல. பார்த்தா சூப்பரா நான் என்ன நினைச்சேனோ அது செமையா சூப்பரா வந்துருச்சுங்க சார். நேத்து கூட இது எங்க மச்சான்டாரு அதான் வரவே இல்ல, எதுவுமே வாய் திறக்க மாட்டேன்றாருன்னு சொன்னாங்க இல்லைங்க சார். ஆமா ஆமா நேத்து திடீர்னு 11 மணிக்கு போலாம் அப்படின்ட்டு ஒரு 12:30 மணிக்கு வந்துட்டு புது வக்கீல போய் பார்த்து பேசணுங்க சார். ம் அப்புறம் அந்த புது வக்கீல் வந்து இவரை புடிச்சு திட்டினாரு. நான் எத்தனை தடவை உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பேன், நீங்க ஃபோனே அட்டன் பண்ணல. வந்து அது சம்மந்தம் சப்போஸ் எதோ டீட்டெயில்ஸ் ஷேர் கூட பண்ண மாட்டேன்றீங்க. இத்தனை வருஷம் விட்டுட்டு இப்ப வர்றீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, இனியாவது கரெக்டா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க சார். வந்து ஒன்னா அந்த பொண்ணுகிட்ட தனியா பேசணும், அவங்க அப்பாட்ட தனியா பேசணும், 2 பேரையும் உட்கார வச்சு பேசணும். பேசிட்டு ஒத்து வரலையா அவங்க அப்பா மேல வந்து மான நஷ்டீடு மாதிரி பணத்தை ஃபுல்லா கட்டிட்டல, ஒன்னா நிலத்தை கூட இல்ல பணத்தை கூடன்னு அவங்க மேல இது கேஸ் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நேத்து சொல்லிட்டு இருக்காங்க சார். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நேத்து போயிட்டு வந்துட்டோங்க சார். மாதிரி போறப்பதான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் சார், மாமா இப்ப விழுப்புரம் போன விஷயத்துல வந்து 2 விஷயம் எனக்கு நல்லா நடந்திருக்கு. போன் வந்து ஒர்க்கே ஆகல, அதாவது யார் ஃபோன் பண்றாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. செட்டிங்ஸ்ல போனாலும் தெரியல, யார்கிட்ட போனை கொடுத்து எனக்கு சரி பண்ணி கொடுங்கன்னாலும் தெரியல. பார்த்தா இங்க விழுப்புரம் போனதுல அதே ஆட்டோமேட்டிக்கா அங்கேயே ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு மாமா. அது ஒரு சந்தோஷமான நிகழ்வு. அப்புறம் அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் டாலர் ரொம்ப நாளா ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன். எங்க ஊர்ல ஃபுல்லா தேடினேன், கிடைக்கவே இல்லை. கடைசியில பார்த்தா அது ஒண்ணு அங்க போய் கிடைச்சது. சாருடைய பிளஸ்ஸிங்கால அதுவும் நம்ம கை கிடைச்சது. அது ஒரு 2 பெரிய விஷயம் நல்லபடியா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டே போனாங்க சார். அப்புறம் இப்ப ரீசெண்டா வந்து சினிமாக்கு போனோங்க சார். பசங்க எல்லாம் பேய் படத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆக்சுவலா எனக்கு பேய் படம்னாலே பயம். பார்த்தா இந்த இப்ப இந்த டேப்பிங்கும் பாத்தீங்கன்னா காலையில இதுதான் பண்ணிட்டு இருக்கேன். ஈவினிங் கூட பண்ணணும்னு நினைச்சேன், நடுவில் அந்த நெகட்டிவ்ஸால பயந்துட்டு பண்றதே விட்டுட்டேன். அப்புறம் திரும்ப இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். பார்த்தா அந்த பேய் படத்துல போய் உட்கார வச்சிருக்காங்க சார். அது சின்ன ரூமா, பெரிய ஸ்கிரீன். நான் பயந்துட்டு இருந்தேன். அத வந்து என்னடா இவ்வளவு பெரிய கொண்டு போய் அது பேய் படத்தை கொண்டு அது முன்னாடியே உட்கார வச்சிட்டாங்களா, நம்ம எப்படிடா பார்க்க போறோம், நடுவுல பூந்து ஓடிடுவோம் அப்படின்னு எல்லாம் எதுதோ கற்பனை பண்ணாங்க சார். ஆனா அங்க போய் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த பயம்ன்றது ஒரு பர்சன்டேஜ் கூட வரவே இல்லைங்க சார். அந்த படம் முடியிற வரைக்கும் நினைச்சிட்டே இருக்கேன், ஏய் என்னடா அது பேய் படம்னால நம்ம எப்படி எல்லாம் திக்கு திக்குன்னு ஹார்ட் பீட் அடிக்கும், பயமா இருக்கும். என்னடா இவ்வளவு தைரியமா உட்காந்துட்டு அந்த பேய் படம் தான் பாக்குறோன்ற அந்த ஃபீலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையே ரிப்பீட்டா யோசிச்சுட்டே இருந்தாங்க சார். ஒருவேளை அந்த கிளாஸ் வந்ததுனால நமக்கு இந்த டேப்பிங் பண்றதுனால அந்த பயம் போயிடுச்சு போல இருக்கு அப்படின்ட்டு அதெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க சார். 3 விஷயம் நடந்திருக்குங்க சார். நல்லா பேயவே நேர்ல சந்திக்கிறீங்க, சினிமால பாக்குறீங்க ஆமாங்க என்ன? சார். கண்டிப்பாங்க சார். ஏங்க உங்களோட எக்கோங்கிறதே ஏகദേശம் அது பேய் தான். ஆமாங்க சார். அதையே வந்து கண்டிப்பா. நேர்ல பார்த்து அதுகிட்டயே நம்ம பேசுற அளவுக்கு சார் பேயோட வாய்ஸ் நேர்ல அன்னைக்குதான் சார் நான் கேட்டேன். அப்படியா? என் கூட இருந்துகிட்டு பாக்யா. ஆமா ஆமா ஆமாக்கா. அன்னைக்கு ஆமா ஆமா எல்லாம் எனக்கு தான் அன்னைக்கு சவுண்ட் கேட்கல. ஆனா அந்த அட்வான்ஸ் கிளாஸ் நடத்தின 2வது நாள் எல்லாம், ஃபர்ஸ்ட் நாள் செகண்ட் டேவோ பூச்சி சவுண்ட், பயங்கர பூச்சி சவுண்ட் சார். நான் கூட ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தேன் என்னை போனை வச்சுட்டு, அன்னைக்கு பேய் வரும் அதுன்ட்டு வீடு ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு சார். பயங்கர பூச்சி சவுண்டு. ஆனா அதுக்கு அடுத்த நாள் இருந்து பூச்சி சவுண்டு காணுங்க சார். அதுக்கு முன்னாடியும் இல்ல பின்னாடி இல்ல. அந்த அந்த ஒரு நாள் சம்பந்தமே இல்லாம பூச்சி சவுண்டு கொய்யன்னு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ். ஆனா அதுக்கப்புறம் காணுங்க சார் பூச்சி சவுண்டு. அந்த கிளாஸ்ல இடையில வேற பேசினாங்களே, யாருங்க சார்? ஒரு வாய்ஸ் வந்துச்சுல்ல, எக்ஸ்ட்ரா வாய்ஸ். ஆமாங்க சார், அது எங்க வீட்ல ஆமாங்க இருந்து சார், வந்துச்சா வந்ததுங்க இல்ல? சார். கிளாஸ் நடத்திட்டே இருக்கிறோம், ஆமாங்க ஏங்க சார். நம்ம எக்கோ மாதிரி இன்னொரு வாய்ஸ் வந்து நம்ம கூட பேசிட்டு இருந்துச்சு. ஆனா எனக்கு மட்டும் அந்த வாய்ஸ் பாக்யா சொன்னாங்க சார். ஆனா எனக்கு மட்டும் அந்த சவுண்ட் கேட்கவே இல்லைங்க சார். ஆனா ஏடிசி கிளாஸ்ல 2 கிளாஸ் அட்டன் பண்றப்பயுமே உங்ககிட்ட பேசவே முடியல. ம், ம், ஒன்னா மைக் கட் பண்ணி விட்டுறது. நான் ஆன் பண்ணுவேன், ஆனா உங்களுக்கு சவுண்ட் சுத்தமா கேட்காது. என்னால உங்ககிட்ட பேசவே முடியாது.
ஆனா இப்ப இந்த 2 தடவை தான் பேசிட்டு இருக்கேன் சார். கண்டிப்பா சரியாயிருமா, அதனால அதெல்லாம் பயப்படாதீங்க. தேங்க்யூ சார். உங்களை மாதிரி தான் நானும் பேய் படம்லாம் பார்க்க மாட்டேன். இப்ப வந்து நான் இருக்கிற வீடே வந்து பேய் வீடு மாதிரி இருந்தேன். ஏன்னா அவ்வளோ பெரிய வீடு, 4 பெட்ரூமு, 2 ஹாலு, 2 கிச்சனு. அடேங்கப்பா. ஓ, அது பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து ஒரு 25 சென்ட் அந்த மொத்த காம்பவுண்டு. சூப்பர் சார். அதுல தனியா ஒரே ஒரு ஆள் இருக்கிறேன், வேற யாருமே கிடையாது. அடேங்கப்பா. ம். அதுல உட்காந்துதான் நான் சினிமா பார்த்துட்டு பேய் படம். பெரிய விஷயம் தாங்க சார். எங்க வீட்டுல சொல்லுவாங்க, இப்ப பார்த்தாலும் பகல்ல உட்காந்து சினிமா பேய் படம் பாக்குறீங்க, நைட் ஆனா ஏதாவது பேசுவீங்க அப்படின்னு. ஆமா, நைட் அது ஏதாவது வந்தா பேசத்தானே செய்யும். அதனால முத கண்டிப்பா. பயம் இருந்துச்சு, இப்ப எல்லாம் பயம் இல்லை. இப்ப ஓ, என்னன்னா உட்காந்து அந்த மாதிரி ஹாரர் பிளேஸ்லயே உட்காந்து ஹாரர் படம் பார்த்துட்டு இருக்கோம். ஆமாங்க சார். எங்க வீட்ல எல்லாம் பேய் படமே தாங்க சார் பாக்குறாங்க. அந்த பிள்ளைங்க பொடுசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் 4 பேரும், அண்ணன் பசங்க முதல் கொண்டு எங்க பொண்ணுங்க முதல் கொண்டு எல்லாம் அதே தாங்க சார் பாக்குறாங்க. நான் வீட்ல இருந்து விரட்டும்னு நினைக்கிறேன், இங்க போறதெல்லாம் இழுத்துட்டு இருந்து உட்கார வச்சு நைட்டு கூட திட்டிட்டு இருந்தாங்க சார். அதனால எல்லாம் ஒண்ணும் வராது, நம்ம பயப்படக்கூடாது. ஓகேங்க சார். மெயினா வந்து ஓகே நம்ம சார். நம்ம அதை வந்து பயந்தாதான் பிரச்சனை. நம்ம அதை ஓகே சார். பயப்படக்கூடாது, ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கணும், போல்ட்டா ஓகேங்க இருக்கணும், சார். தைரியமா இருக்கணும். அந்த மாதிரி ஓகே சார். படம் பார்த்து அதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை கவனிக்கிற அளவுக்கு நம்ம மைண்டை மாத்தும். இப்போ உங்களுக்கு வந்து ஓகேங்க சார். சைக்கிள் ஓட்ட தெரியாதா, சைக்கிள் ஓட்டுறதுக்கு உங்க பயத்தை இல்லாம பண்ணணும். ஓ, உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாதா, கார் ஓட்டத்துல இருக்கிற பயத்தை வந்து நீங்க வெளியே கொண்டு வரணும். அப்ப அப்போ பேய் படமும் நானும் பார்க்கணும். ஆமா, பேய் படம் பார்த்துட்டு சரிங்க சார். அதை ஆ, வந்து புரியணும். ஓகே சார். இப்போ நம்ம பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, அந்த ஆக்டர் வந்து எப்படி நடிக்கிறாங்க, ம். அதுக்கு எப்படி மேக்கப் பண்ணிருக்கிறாங்க, நாம வந்து இன்னும் டெப்தா அதை ம். கவனிச்சு பார்க்குற அளவுக்கு நம்ம வந்து ஓரலா பார்க்காம இன்னும் ம். அதை இன்டெப்தா பார்க்குற அளவுக்கு நம்ம வந்து தைரியமா மாறிட்டோம். ஓகேங்க சார். வந்து என்னன்னா, நம்ம ஒரு குருட்டுத்தனமா, ஒரு மூட நம்பிக்கை அதெல்லாம் வச்சுட்டு ம். நம்மள அறியாம நமக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த படத்தை பார்த்துட்டோம். ஸோ அதனால என்னன்னா, Yes, sir. அதை பார்க்கும்போது நமக்குள்ளார பயம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துட்டனால நம்ம பயந்துட்டே பார்க்குறோம். ஆமாங்க சார். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா நம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கிறனால அந்த பயத்தையும், நம்ம பயத்தை உடைக்க உடைக்க தான் நம்மளோட பிரச்சனைகள்தே நம்ம வெளியே வர முடியும். நமக்கு வந்து ஓகே சார். நிறைய சேஞ்சஸ் நம்ம லைஃப்ல வரும். அப்போ அந்த பேய் படத்தையே வந்து கம்ப்ளீட்டா உடைச்சு எரிஞ்சு நம்ம உட்காந்து அந்த பேயை பார்க்காம, பேயே இல்லாம அந்த ஆக்டர் என்னவா இருக்காங்கங்கிற அந்த இன்டெப்த்ல போய் பார்க்குற அளவுக்கு நமக்கு தைரியம் வந்துடும். ஸோ ஓகே சார். அதுக்கப்புறம் அதை பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வரும் தவிர அந்த பயமெல்லாம் வராது. வேணா ஒரு அந்த ஓ, சவுண்ட் எஃபெக்ட் கபீர்னு முன்னாடி வரும் இல்லையா, அந்த ஆமாங்க மாதிரி சார். வரும்போது கொஞ்சம் பயப்படுவோம் பாருங்க. ஏன்னா அது இயற்கை, எல்லா ம். மனுஷனுக்கும் வர்றது. ஸோ அதை ம். தவிர மற்ற எல்லா சீனும் வந்து ஒரு சாதாரண ஒரு நார்மல் ஃபிலிம் பார்க்குற ஃபீல்ல தான் போயிட்டு இருக்கும். ஓகேங்க சார். அதனால சார் இப்ப இந்த பீரியட்ஸ் டைம்ல கூட நம்ம இது பண்ணலாமாங்க சார்? ஓ மத்தவங்களுக்கு கண்டிப்பா, பண்றது, நமக்கு பண்றது. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகேங்க பீரியட் சார். டைம்ல பண்ணலாம். உங்களுக்கு குளிப்பு கடமையாக இருந்தாலும் நீங்க எந்திரிச்சு ம். உட்காந்து பண்ணலாம். இதுல வந்து எந்த ஆன்மீக சம்பந்தமான விஷயமும் இல்லை. ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் சார். ஆல் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதனால கண்டிப்பா. தைரியமா எல்லா டைம்லயும், இன்னைக்கு நான் குளிச்சுட்டு தான் வந்து செய்யணுங்கிற சூழல் இருந்தாலும் நீங்க உட்கார்ந்து ம். பண்ணிட்டே இருங்க. நீங்க ஒன்றும் குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார். அதெல்லாம் என்னன்னா ஒரு சைக்காலஜியா நம்மளை வந்து ஏமாத்துறது, நம்மளை வந்து ம். ஒரு விஷயத்துல வந்து அடிக்ஷன் ஆக்கறதுக்கான விஷயம். நம்ம அந்த கண்டிப்பாங்க சார். ஆன்மீகத்தை கூட உடைக்கிறோம் இங்க. ம். ஏன்னா என்ன எஸ். சொல்லுவாங்கன்னா, நீங்க காலையில 3 மணிக்கு எந்திரிங்க, பிரம்ம முகூர்த்தத்துல வந்து உட்கார்ந்து நீங்க பயங்கரமா குளிச்சுட்டு அப்புறமா இதெல்லாம் என்னன்னா ஒரு மனுஷனை வந்து ஒரு இதுக்குள்ள கொண்டு போய் அடாப்ட் பண்ணி அவங்கள வந்து ம். அதுக்குள்ளாரே மூழ்க வைக்கிறது. ஸோ இதுவே வந்து ஒரு மன ரீதியான பிரச்சனையை வந்து நமக்குள்ள உருவாக்கிடும். ஏன்னா ஒரு மனுஷன் எப்படிங்க சாத்தியமாகும் காலையில எப்பவுமே எந்திரிச்சு 3 4 மணிக்கு 5 மணிக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை ப்ராக்டிஸ் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணும்போது என்னன்னா நமக்கு என்ன தோணும்னா, ஐயோ என்னால இதை செய்ய முடியல, என்னால வந்து அந்த டைம்ல எந்திரிச்சு குளிக்க முடியல,
என்னால வந்து இந்த நிகழ்வை வந்து ப்ராப்பரா செய்ய முடியல, அப்ப நான் சரியில்லை. எப்போ நீங்க உங்களை வந்து ஒரு தவறான மனுஷனா நீங்களே உணர ஆரம்பிக்கிறீங்களோ, அதுவே ஒரு பெரிய பாதிப்பு. ஆமாங்க சார். நம்மளை தப்பா கொண்டு போக ஆரம்பிக்குது. எஸ் சார். இப்போ ஒரு பெரிய அகோரி இருக்காருன்னு வைங்க, இப்படி வச்சுக்கலாம். குளிக்கிறது கிடையாது, பல்லு தேய்க்கிறது கிடையாது, பாத்ரூம் கூட சரியா போவாரான்னு தெரியல, அப்படி திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்க, இல்லையா? ஆமாங்க சார். அவங்கனால ஒரு மனுஷனை பத்தி என்ன வேணாலும் சொல்ல முடியும், என்ன வேணாலும் பேச முடியும். ஸோ அப்போ அவங்க வந்து ஆன்மீகவாதி இல்லாம ஆயிட்டாங்களா அப்படின்னா இல்லை. கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க? உங்களை மட்டும் ஏன் இந்த மாதிரி பிரிச்சு வைக்கிறாங்க? ஏன்னா நீங்க வந்து இதை நம்பி முட்டாளா போயிடணும். அப்போ உங்களுக்கு அது புரியல, நீங்க அதை வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்குள்ளாரையே உங்களை வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போயிருவீங்க. அப்புறம் அவங்கள்ட்ட நீங்க அடிமையா இருப்பீங்க. ஏன்? உங்களால அவங்க அளவுக்கு பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு தாட்டை உருவாக்குறது, அவங்கள பெரிய ஆளா மாத்துறது, உங்களை சின்ன ஆளா மாத்துறதுக்கான விஷயம். அப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு பெரிய சிவனடியார்னு சொல்லிட்டு இல்லைன்னா வந்து ஒரு பெரிய இது பண்றவங்க அப்படின்னா அவங்க அங்க இமாலயா குளிக்க முடியுமா? முடியாதுங்க சார். அப்ப ஏன் உங்களை மட்டும் இப்படி ஃபோர்ஸ் பண்றாங்க? ஏன் அவங்க அங்க உட்காந்துட்டு 24 ஹவர்ஸ் பண்றவங்க குளிக்கல? ஸோ இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டாமா? கண்டிப்பாங்க சார். அது நமக்கு பெரியவங்க அப்படி சொல்லி சொல்லி பழக்கம் பண்ணி வச்சிருக்காங்க சார். அப்படித்தான் பெரியவங்க தான் அவங்களுக்கு நம்மளை அந்த விஷயம் சார் தெரியுது, அதனாலதான் அவங்க அதை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வழி டெக்னாலஜி அவங்களுக்கு தெரியல சார். ம் அதுதானே சார் காரணம். கண்டிப்பா. உங்களுக்கு ஏன்னா தெரிஞ்சது அதனால அதை இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். இறைநிலைங்கிறது வந்து அது வந்து அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அது வந்து இந்த மனிதனோட ஒரு ஒரு சின்ன சின்ன செயலெல்லாம் வந்து மாத்தி அமைக்காது. அது வந்து த்ரூ அவுட் இந்த பூமியிலிருந்து வெளியே டிராவல் பண்ணும். அங்க அங்க இருக்கிற அந்த உலகத்தை உணரும் பொழுதுதான் இந்த பூமிங்கிறதே ஒரு ஒண்ணும் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா அது எப்ப வேணாலும் அழிஞ்சு போயிடும். ஒரு அழிஞ்சு போகக்கூடிய ஒரு கரைஞ்சு போற ஒரு உலகத்துலதான் நம்ம இருந்துட்டு இருக்கோங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளோட பிரயாணம், நம்மளோட பார்வை எல்லாமே வந்து மேல் நோக்கியதாக இருக்கும். அப்ப இங்க 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 நடக்கிற எந்த ஒரு நிகழ்வுமே வந்து நம்ம வந்து உள்ள போய் ஆராய்ந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கவே கூடாது. நம்மளோட சிந்தனை பூராமே எப்படி இருக்கணும்னா பிரபஞ்ச சக்தியில இணையிறது. ஸோ அந்த பிரபஞ்ச சக்திங்கிறது நீங்க ஒன்ன செஞ்சாதான் அது ரிப்ளை பண்ணுங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த பூமிங்கிறது எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு கடுகளவு அந்த பிரபஞ்சங்கிறது வந்து அப்படி கால்குலேட் பண்ணி பிரபஞ்சத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஸ்கேல் வச்சோம்னா நேனோ மைக்ரான், அதாவது ஒரு செல்லை வந்து பல லட்சம் முறை நம்ம பிரிச்சோம்னா ஒரு நேனோ மைக்ரான் செல்லா மாறும், இல்லையா? அந்த ஒரு டாட்டு தான் பிரபஞ்சத்துக்கும் இந்த பூமிக்கும் இருக்கக்கூடிய அளவு. ஏன்னா பிரபஞ்சம் இந்த பூமியை பார்த்துச்சுன்னா இவ்வளோ சின்னதா இருக்கும் பூமி, ஒரு நேனோ மைக்ரான் அளவுக்கு சின்னது. கண்டிப்பாங்க சார். ஸோ நம்ம அதுக்குள்ளதான் இருக்கிறோம். ஸோ அப்போ நம்மளோட வேல்யூவேஷன் இதோட பவர் அப்படின்னா அது ஒண்ணுமே இல்லை. அப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்றது வந்து கம்ப்ளீட்டா அந்த ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை. ஸோ அதுக்கு இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பயம், பிரச்சனைகள், வாழ்க்கை நடைமுறை, இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம். நம்மளோட பார்வை ஃபுல்லா எங்க இருக்குதுன்னா பிரபஞ்ச சக்தியை நோக்கி இருக்கு. அது நம்மளை வந்து கண்ணை இமைக்க கூட வேண்டாம், அது நம்மளை அப்படி லைட்டா ஃபீல் ஆனா போதும், நம்ம வாழ்க்கை பெரிய ஐஸ்வர்யத்துக்குள்ளார போயிடும், பயங்கர மிராக்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால இவ்வளோ பெரிய விஷயத்த வச்சுட்டு நம்ம இங்க இருக்கிறது எல்லாம் பார்த்து நீ இப்படி செஞ்சாதான் இப்படி நடக்கும், என்ன தேவை இருக்குங்க? பிரபஞ்சத்துக்கு நீங்க குளிக்கிறதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? கண்டிப்பாங்க சார். உண்மைதாங்க சார். இல்லையா? இந்த ஹீலிங் கிளாஸ் வர்றப்ப இது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் தோணுச்சுங்க சார். அதுக்கப்புறம் உங்க கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, உன் மனசு, உன் மைண்ட், நீ அதை ஷார்ப்பா வச்சுக்கோ, அவ்வளவுதான். அவ்வளவுதான்.
இத பண்ற, இது உனக்கு ரிசல்ட் கிடைக்குது, அவ்வளவுதான், வேற எதுவுமே யோசிக்காத அப்படின்ற மாதிரி வந்துட்டேங்க சார். அதான் நேற்று காஃபி எல்லாம் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னாங்க நேற்று அந்த கிளாஸ்ல. ஓ. நான் வந்து டீ டோட்டலர் சார், காஃபி டீ எல்லாம் குடிக்கிறது இல்லை. ம். அதே மாதிரி நைட் 8 மணிக்கு தான் நான் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். ஓ. ஸோ அப்போ என்கிட்ட கேட்டாங்க, சார் இந்த டைம்ல இதெல்லாம் குடிக்கக்கூடாது சார், இது வந்து நம்மளோட ஃபுட் கிளாக்ல தப்பு சார் அப்படின்னு. ஓகேம்மா, நான் வந்து இப்போ இப்போ அப்படியே கண்ணை மூடி நான் துபாய்க்கு போயிட்டேன். ம். இப்போ டைம் வந்து 5:30. நான் வந்து என்னோட உடல் இங்க இருக்கு, என்னோட ம். ஆன்மா வந்து துபாயில இருக்கு. அப்போ நான் வந்து 5:30ல இருக்கிறேன். இப்போ நான் காஃபி ம். குடிக்கலாமா வேண்டாமான்னு கேட்டேன். ம். தாராளமா குடிக்கலாம். சார் சான்ஸே இல்லை, தப்பா புரிஞ்சுட்டேன் சார், கையெடுத்து கும்பிட்டுட்டாங்க இல்லையா? அவங்க கண்டிப்பா அக்குபஞ்சர் டாக்டர் சார், அந்த டைமிங் ஆமாங்க வந்து சார், அதுல அப்படிதான் சார் சொல்லி சொல்லி கொடுத்து கொடுத்து. பழக்கம் பண்ணிருக்காங்க. அத அதான் பார்வதி அடிப்படையா சொல்லி. நந்தன் அவங்க தானே சார்? ஆமா ஆமா, சான்ஸே இல்லை சார், தப்பு அதான் பண்ணிட்டேன். அக்குபஞ்சர் டாக்டர்ன்றதுனால அந்த டைமிங்க அவங்க கரெக்டா எஸ் மேம். சரி, எனக்கு கூட நேத்து இது ரொட்டிங்க சார், கோதுமை ரொட்டி சாப்பிட்டேன், இல்ல கொஞ்சம் லைட்டா புளிப்பா இருந்துச்சு. எங்க வீட்டுக்காருக்கு சுட்டு சாப்பிட்டேன், இந்த நீயே சாப்பிட்டுக்கோ, இதெல்லாம் சாப்பிட்டா வயிறு கெட்டு போயிடுன்னு கொண்டு வந்து எனக்கே கொடுத்துட்டாரு. ஆக்சுவலி நான் என்ன பண்ணேன், நான் இதை சாப்பிட்றேன், எனக்கு எதுவும் ஒண்ணுமே பண்ணாது, எனக்கு நல்லாதான் இருக்கு, நல்லாதான் இருக்குன்னு நினைச்சிட்டு ஒரு ரொட்டி ஃபுல்லுமே சாப்பிட்டேங்க சார். ஆனா எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்புமே இல்லை. அப்புறம் மதியம் எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் சார், இந்த மைண்ட் செட் எல்லாம் இருந்துச்சுப்போமா, இந்த கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் சார் ஒரு தடவை பழைய சோறு சாப்பிட்டா சளி பிடிக்குன்ற அந்த மைண்ட் செட் இருந்துச்சு. உடனே சளி பிடிச்சது. எதுக்கு இந்த தாட்ஸ், இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு, நான் சொன்னது தப்பு தப்பு, மன்னிச்சுக்கோ, எனக்கெல்லாம் சளியும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நினைச்ச மாமா உடனே தும்மல் நின்று போச்சு. அந்த மாதிரி இப்போ நான் அந்த புளிச்ச மாவுல இருந்து நான் தோசையே சாப்பிட்டாலும் எனக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு நினைச்சு நான் சாப்பிட்டுட்டேன். ஆனா இப்ப பாரு, ஈவினிங் 4 மணி ஆச்சு, எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லை மாமா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நேத்து சொல்லிட்டு இருந்தாங்க சார். நானு எனக்கு வந்து முட்டை ரெகுலரா சாப்பிட்டா ஒத்துக்காது, சிக்கன் கண்டினியூா சாப்பிட்டா ஒத்துக்காது. ம். அப்புறம் பாத்தீங்கன்னா மிளகா சட்னி ம். என் ஒய்ஃப்க்கு ரொம்ப இஷ்டம். எப்பவுமே இட்லி மிளகா சட்னி, இட்லி வந்து கேரளா மாடல்ல ம்ஹும். வெறும் சின்ன வெங்காயம், வரமிளகு, கொஞ்சம் புளி, இவ்வளவுதான் அதுல இருக்கும். கொஞ்சம் ம். தேங்காய் கொஞ்சம் வைப்பாங்க, ஃபுல்லா தேங்காய் ஊத்திடுவாங்க. இது பயங்கர ஸ்பைசியா இருக்கும் சார். சரி ஸ்பைசியா, அது ஒரு இட்லிக்கு ஒரு இப்படி டச் பண்ணாலே போதும், ஒரு இட்லி சாப்பிட்டுறலாம், அந்த ஆமா, மாதிரி எண்ணெய் ஸ்பைசியா கொஞ்சம் இருக்கும். குறைச்சி சாப்பிடுவாங்க, என் ஃப்ரெண்டு செஞ்சு கொடுத்தாங்க சார். ம். தேங்காய் எண்ணெய் ஃபுல்லா ஊற்றுவாங்க. ஸோ அதை வந்து என்னன்னா எங்க அம்மா நிறைய செய்வாங்க. ஏன்னா எங்க அம்மாவும் கேரளா பீப்புளுங்கிறதுனால நிறைய எப்ப பார்த்தாலும் அந்த சட்னி இல்லாம எதுவுமே இருக்காது நம்ம வீட்ல. தேங்காய் ம்ஹும். சட்னியை வச்சிருந்தாலும் அந்த மிளகு சட்னி சைடில் இருக்கும். ஸோ அதனால ம்ஹும். நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் மாதிரி அது எப்பவுமே வீட்டில் இருக்கும். இவங்களும் அதே மாதிரி தான், இவங்களும் அதே ரிலேட்டிவ் தானே. ஸோ அதனால இந்த பொண்ணும் அதே ஊர் அதே ரிலேஷன்னால இவங்களும் அதை எப்போ பார்த்தாலும் செஞ்சு செஞ்சு வச்சுக்குவாங்க. ம்ஹும். ஸோ அதனால என்னோட லைஃப் டைம் பூராமே அதை சாப்பிட்டேன்னா ஆன் ஸ்பாட் சாப்பிட்டுட்டு 3வது வாயில எனக்கு வயிறு கலக்கிடும், நான் போயிடுவேன். ம். எவ்வளவு வருஷம் தெரியுமா? ஏகദേശம் 35-40 வருஷம் அப்படியே. இந்த பிரச்சனை ஓடிட்டே இருந்துச்சு. இந்த கிளாஸ் கத்துட்டதுக்கு அப்புறம் இப்போ எந்த ஹோட்டல் போனாலும் சரி, நம்ம வீட்டில் ஆனாலும் சரி, நிறைய மிளகா சட்னி நான் தான் சாப்பிட்றேன். திட்டுவாங்க, தொட்டு சாப்பிடுங்க, அதை குடிக்காதீங்க அப்படி. ம். என்ன காரணம் அப்படின்னா எனக்கு அந்த தாட்ஸ் இருந்துச்சு. அம்மா செஞ்சு கொடுக்கும் போது இருந்தே நான் காரம் சாப்பிட மாட்டேன், ஸ்வீட் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சிருந்தேன். இன்னொன்று, அந்த டைம்ல என்னோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரிச்சா இருப்பானுங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காரமே சாப்பிட மாட்டானுங்க. ஸோ அவங்க கூட சுற்றி சுற்றி என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் நானும் காரமே சுத்தமாக தொடவே மாட்டேன், ஓரளவு ஸ்வீட்டாக தான் சாப்பிடுவேன். அதனால காரம்னா ஆகாதுங்கிற மாதிரி இருந்தேன் நான். அதனால ஓ. இந்த மிளகு சட்னியால தொட்டா முடிஞ்சது கதை. அன்னைக்கு அன்னைக்கு ஃபுல்லா ஒரு நாள் பூரா அப்புறம் மோரை குடி, அதை குடி, இதை குடின்னு சொல்லி பிரச்சனையாயிரும். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டா அதை ஊத்தி கலக்கி பிணைச்சு ஃபுல்லா அடிக்கிறோம், எந்த ப்ராப்ளம் இல்லை. புரியுதுங்களா? கண்டிப்பாங்க சார்.
சம்டைம்ஸ் வந்து அதையே மெடிசனாவே யூஸ் பண்றோம். நாளைக்கு காலையில கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு மிளகு சட்னி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மிளகு சட்னி வச்சு சாப்பிடுறோம். அந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா எல்லாமே நம்மளோட மைண்டு தான் காரணங்கிறத இங்க வந்து பல இதுலயும் நான் நிரூபிச்சிருக்கிறேன். எனக்குள்ள நான் மாத்திருக்கேன். ஏன்னா நான் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நிறைய வச்சிருந்தேன். எங்க அப்பாவோட அந்த காதை அடைச்சிட்டு படுக்கிறது, முட்டை சாப்பிட்றது, இதுல எல்லாம் நிறைய விஷயம் எனக்கு மாறி இருக்கு. அதனாலதான் தைரியமா சொல்றேன், எந்த ஃபுட்டு என்ன நேரத்துல எப்படி சாப்பிட்டாலும் இந்த ஃபுட்டு நான் சாப்பிட்றேன் அப்படிங்கறத நினைச்சு சாப்பிட்டா போதுமானது. கண்டிப்பாங்க சார். ஓகே தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாம் சாப்பிடுங்க, எதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களோட ஆரோக்கியம் உங்களுடைய 84 வயசுல நீங்க நல்லா உட்காந்து பூரி, சிக்கன், ஆயில் எல்லா ஃபுட்டும் சாப்பிடணும். அதுதான் நம்ம உடல் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ஏத்து அதை அரைக்கிற அளவுக்கு நம்ம உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமா இருக்கு. ஸோ அதுதான் முக்கியம். கண்டிப்பாங்க சார். ஏன்னா உணவோட அளவு வந்து நிறைய சாப்பிடணுங்கிறது அவசியமே கிடையாதுங்க. இந்த உணவுங்கிறது வந்து நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த ஒரு சிந்தனைக்குள்ளார வந்துட்டீங்கன்னா உங்க உடம்பு தன்னைத்தானா நிறைய கிளியர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது வந்து நம்மளோட ஸ்டாமினாவை பேலன்ஸ் பண்றதுக்கான ஒரு பொருள். இதை நிறைய கன்சியூம் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா அதோட குவாண்டிட்டி லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அப்படி அந்த குவாண்டிட்டி லெவல் கம்மியாச்சுன்னா, இப்போ நான்லாம் வந்து அந்த ஃபுட்டோட அளவு வந்து ரொம்ப கம்மி தான் எடுக்கிறேன், ஆனால் போதுமானதாக இருக்கு. அந்த அதான் அந்த மாதிரி ஒரு நம்ம அதுவும் மைண்ட் செட்டு தான். நம்ம புரியாம நிறைய சாப்பிட்றதுனால தான் நம்ம ஆரோக்கியமா இருப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சில தவறுகளை உங்களை அறியாம ஏற்படுத்தும். அதனால இது வந்து என்னோட ஆரோக்கியத்துக்கான பொருள், என்னோட தேவைக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்போ உங்க உடம்பே சொல்லும், ஹோல்ட் பண்ணு, உனக்கு இது ஓவர் ஆயிருச்சு. பேசும், உங்க வயிறு உங்கள்கிட்ட பேசும், உங்களுடைய வாய் பேசும். ஸோ அது ஹோல்டு பண்ணும், நிறுத்து, ஸ்லோ பண்ணு, போதும், அது டேஸ்டாக தான் இருக்கு, இருந்தாலும் அது வந்து நம்ம தேவையை கடக்குது அப்படின்னு அது சொல்லும். ஸோ அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ பண்ணிடுவோம். இந்த மாதிரி அந்த உணவோடையும் வயிறோடையும் நம்ம பேசக்கூடியவர்களாக மாறிட்டோம்னா இன்னும் ஆரோக்கியமா இருக்கும். புரியுதுங்களா? இதுக்கு கிளாக்கு எஸ். வேணும், மெஷர்மெண்ட் வேணும், இவ்வளவுதான் எடுக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. அதே சொல்லிடும், ஸ்டாப், கோ அப்படிங்கிறதெல்லாம். அது ஏன்னா அதோட தேவை என்னன்னு அதுக்கு தானே தெரியும் இல்லையா? எஸ் சார். அந்த மாதிரி இருந்தனாலதான் குழந்தைங்க ஆரோக்கியமா இருந்தாங்க. குழந்தைங்க 4 வயசு வரைக்கும் பசிச்சாதான் சாப்பிடுவாங்க, பசிக்கிற வரைக்கும் காத்துட்டு இருப்பாங்க. ஆனா பசிச்சு 5 தடவை சாப்பிடுவாங்க, 6 தடவை சாப்பிடுவாங்க. நீங்களும் அப்படிதான் சாப்பிடணும். உணவுங்கிறது ஒரு டைமே கிடையாது. அந்த டைம் எப்படின்னா உங்க வயிறு இவ்வளோ எடுனா அவ்வளோ எடுக்கணும், இப்ப நிறுத்துனா நிறுத்திடணும், திரும்ப எனக்கு வேணும்னா கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு உணவு பழக்க முறை நமக்குள்ள இருந்துச்சுன்னா, ஐயோ இப்ப சாப்பிட்டுட்டோம், 4:30 மணிக்கு எப்படி சாப்பிடுறது, அப்படி தப்பா சிந்திக்கவே கூடாது. இப்போ 2 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்றீங்க, 1:30 மணிக்கு சாப்பிட்றீங்க, என்னமோ மாதிரி இருக்கு, எனக்கு ஃபுட்டு போதும் அப்படின்னு தோணிருச்சுன்னா ஹோல்ட் ஆன், நிறுத்திடுங்க. இல்ல 5 மணிக்கு என்னால சாப்பிட முடியாது, 9 மணிக்கு தான் ஃபுட்டு கிடைக்கும், நீங்க என்ன ஜெயிலையா இருக்கீங்க? நீங்களே ஜெயிலையா இருக்கீங்க? ஏங்க உங்க வீட்டுல, உங்க சொந்த வீட்டுல இருக்கிறீங்க, சுதந்திர நாட்டுல இருக்கிறீங்க. நீங்க வந்து கைதி கிடையாது. நீங்க என்ன நினைச்சதை எப்ப வேணாலும் சாப்பிடலாம். யாரு உங்களை கேள்வி கேட்க போறா? அப்புறம் ஏன் நீங்களே உங்களை கைதியா மாத்துறீங்க? என்ன அவசியம் இருக்கு? அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த உணவு ஹோல்டு பண்ண சொல்லுச்சு, நிறுத்திட வேண்டியதுதான். 5:30 மணிக்கு பசி எடுத்துருச்சு, போய் சாப்பிடுங்க, ஒரு இட்லி சாப்பிடுங்க, என்ன பிரியப்படுதோ அதை சாப்பிடுங்க.
வயிறை ரீஃபில் பண்ணிக்கங்க. அப்போ சொல்லுது போதும் ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னு. நிறுத்திடுங்க. திரும்ப 9:30 மணிக்கு பசி திரும்ப வருது. வந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்குங்க. என்ன, ஐயோ நான் வந்து 7 மணிக்கு 6:30 மணிக்கு சாப்பிட்டுட்டேன், எப்படி 10 மணிக்கு சாப்பிட்றேன்? 11:30 மணிக்கு உங்களுக்கு பசி வந்துருச்சு, சாப்பிடணும்னு தோணுது, எந்திரிச்சு உட்காந்து சாப்பிடுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ காலையில நைட்டு வந்து அந்த ஃபுட்டு அவ்வளவா எடுக்கல. காலையில இயற்கையாவே பசிக்கும். இல்ல நான் 8:30 மணிக்கு தான் சாப்பிடுவேன், என்ன அவசியம் இருக்கு? 5 மணிக்கு பசி வந்துருச்சு, உங்களுக்கு தேவையான அந்த உணவை எடுத்துக்கங்க. இப்போ நல்ல டயபெட்டிக் டாக்டர், டயபெட்டாலஜிஸ்ட், அந்த டாக்டரை போய் நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு சுகர் 480. இந்த டாக்டர் என்ன கதை சொல்வார் தெரியுமா? இவ்வளவு நேரம் உங்கள்ட்ட ஒரு கதை சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கதையை அந்த டாக்டர் சொல்வார். அப்ப உண்மை என்ன? உண்மை என்னங்க? ஒரு சுகர் கண்ட்ரோல் ஆகறதுக்கு இதுதான் உணவு பழக்க முறை. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அப்போ நல்லா இருக்கிற மனுஷன் நல்லா வாழ்றதுக்கு என்ன உணவு பழக்க முறையை யூஸ் பண்ணணும்? பசிச்சா சாப்பிடணுங்க சார். பசி எதை இல்லைன்னா வேணா எப்ப வேணா எப்ப சாப்பிடலாம். தோணுதோ அப்ப சாப்பிட்டுக்கலாம் சார். இதுதான் உண்மை. இவனுக்கு 480 சுகர் வந்து முடியாம போனா டாக்டர் கொடுக்குற அட்வைஸ், உங்க உடம்பு கொடுக்குற அட்வைஸ். ஆனா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? 3 டைம்ஸ் இதுதான் ரியல் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. எவ்வளவு பெரிய ஒரு தண்ணி குடிக்கணும், நல்லா நம்மளே லிமிட் வச்சுக்கிறோம் சார், அதுவும் தப்புதாங்க சார். ஆமா கண்டிப்பா. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. உங்க டயபெட்டாலஜிஸ்ட் அவரு தான் வந்து எம்எஸ் பெரிய டாக்டருங்க. உங்களுக்கு எவ்வளோ சுகர் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிடுவார். அந்த டாக்டர் தர்ற ஒரே அட்வைஸ் இதுதான். இப்படித்தான் அட்வைஸ் கொடுப்பாரு. ஆ, எனக்கு கூட கொடுத்தாங்க. நான் அந்த சர்ஜரியில படுத்திருக்கும் போது 6 டைம்ஸா நீங்க சாப்பிடுங்க, 3 டைம்ஸ் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இதாங்க ஃபுட் சார்ட், எனக்கு கொடுத்த ஃபுட் சார்ட். நான் அதை பார்த்துட்டு சொல்லலை, நான் ஆல்ரெடி அப்படிதான் சாப்பிடுவேன். இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி சாப்பிட்றேன். ஸோ இப்போ வந்து என்ன சொல்லுதோ அதை கேட்டு சாப்பிட்றேன். என்ன தேவையோ அந்த வந்து தேவையான அளவு நம்ம எடுத்துக்கிறோம் இன்னைக்கு. அதே மாதிரி பசிச்சிருச்சுன்னா இது 5 மணி 7 மணி 9 மணி அப்படியெல்லாம் இல்லை. பசிச்சா சாப்பிடுவோம். அதுக்குன்னே வாங்கி வச்சிருப்பேன், வாழைப்பழம், ஃப்ரூட்ஸு, இல்லைன்னா ஏதாவது எல்லாம் இருக்கும், அதை எடுத்து சாப்பிட்ருவோம். இல்லைன்னா அவங்களே ஏதோ சப்பாத்தி ஏதாவது வச்சிருப்பாங்க, சப்பாத்தி இட்லி ஏதாவது ஒரு ஃபுட் இருக்கும், அதை போய் சாப்பிட்ருவோம். இது இது வந்து டைமிங் எல்லாம் நினைச்செல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படியெல்லாம் டைம் எல்லாம் கிடையாது. சார் நீங்க அதே எப்பவும் போல 3 வேளை 4 வேளை ரைஸ் கூட எது ஒண்ணா சாப்பிடலாங்க சார், இப்படிதான் சாப்பிடணும் அப்படின்னு எல்லாம் இல்லை இல்லைங்க சார். கண்டிப்பாமா, அது அது வந்து இல்லவே இல்லை. ஏன்னா காலையில நல்ல ஆரோக்கியமான மனுஷன் காலையில நேரமா 4:30 5 மணிக்கு பழைய கஞ்சியும் கேழ்வரகு கஞ்சியும் கேழ்வரகு களியும் வந்து 9 மணிக்கெல்லாம் சாப்பிடல. உங்க ஆபீஸ் டைம் தான் 9. கண்ணு முழிச்சு வாயை கொப்புளிச்சா சாப்பிடணுங்க. இதுதான் இயற்கை. காலையில ஒருத்தன் வந்து மரம் ஏற போறான், காலையில நேரமா ஒரு 7 மணி 6 மணி 5:30 மணிக்கெல்லாம் வந்து போயிடுவாங்க. அவங்க போயிட்டு 2:30 மணிக்கு திரும்பி வருவாங்க. அவங்க எப்ப சாப்பிடுவாங்க? எப்ப கூழ் குடிப்பாங்க? எப்ப கஞ்சி குடிச்சிருப்பாங்க? காலையில எழுந்தோடனே பல்லு தேய்ப்பாங்க, பல்லு தேய்ச்சிட்டு ஒரு கப்பு நிறைய கஞ்சி குடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா அந்த கேழ்வரகு இதை சாப்பிட்ருப்பாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க வேலைக்கு போயாச்சு. மதிய சாப்பாடுன்னு சொல்லி 11:30 மணிக்கு இல்லைன்னா 12 மணிக்கு ஒரு தூக்குல கொண்டு போயிடுவாங்க. அந்த 12 மணி 11 மணிக்கு உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு திரும்ப அவங்க வேலைகளை பார்ப்பாங்க. 2:30 மணி 3 மணிக்கு வீட்டுக்கு வந்து தூங்கிடுவாங்க.
ஒரு 6:30 மணி 7 மணிக்கு எந்திரிச்சு எதையாவது சாப்பிட்டுட்டு திரும்ப தூங்கிடுவாங்க. திரும்ப ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு டியூட்டிக்கு போயிடுவாங்க. பாருங்க, உங்க இந்த நவீன உலகம்தான் 9 மணி ஆஃபீஸ் டைமு, 8:30 மணிக்கு நீ சாப்பிடு, 7:30 மணிக்கு சாப்பிடு சொல்லி வச்சிருக்க. இயற்கையான மனிதன் இயற்கையா விவசாயம் செய்யும் பொழுது காட்டுவாசியாக வாழ்ந்த காலத்துல உதயம்ங்கிறது எத்தனை மணிக்கு? காலையில 5 மணிக்கு. சூரிய உதயங்கிறது 6:10க்கு. அதை பார்த்தாலே சாப்பிட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு விடிஞ்சாச்சு. அவங்க எந்திரிச்சது ஏர்லி மார்னிங், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, இல்லையா? சூரியன் உதயம் வந்துருச்சுன்னா சாப்பாடு அவங்க எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் இயற்கை, இதுதான் உண்மையான லைஃபும். ஆனா நாம என்ன பண்றோம்? இந்த நவீன கால சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த டைமை வந்து நம்ம ஷெட்யூல் நினைச்சிட்டு நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறோம். எஸ் ஆர் நோ? இந்த ஷெட்யூல் வந்து பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த எஸ் சார். ஷெட்யூல். இந்த காலத்துல எஸ் சார். அது சார் புரியாம. எஸ் சார். இதுக்குதான் சார் ஒரு சூஃபி கதைகள் உண்டு சார். சைனீஸோட சூஃபிஸ்ல வந்து ஒருத்தன் கேட்பானா ஒரு குருட்ட போயிட்டு, குருவே நீங்க வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு, ரொம்ப ஆரோக்கியமான இருக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னு. அவர் உடனே சொல்லுவாராம், நான் பசிக்கும் போது சாப்பிடுவேன், எனக்கு தூக்கம் வரும்போது தூங்குவேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணு, நான் வந்து சந்தோஷமா இருக்கேன். எல்லாரும் அதே தானே ஃபாலோ பண்றோம் ம். அப்படின்னாராம். அவன் கேட்டாரான், எல்லாரும் ஃபாலோ பண்றீங்க, ஆனா கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா? எனக்கு எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிடுவேன், எனக்கு எப்ப தூக்கம் வருதோ அப்ப நான் தூங்குவேன், அதை உன்னால பண்ண முடியுமா? இல்ல குருவே முடியாது, அதை மட்டும் கரெக்டா பண்ணு, ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப ஆரோக்கியமாவும் இருப்ப அப்படின்ற மாதிரி. நீங்க சொல்ற மாதிரி காலையில ஒரு 4-4:30 மணிக்கு எந்திரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் சார், ஒரு 6-6:30க்குள்ள நல்லா பசிக்கும் சார். கண்டிப்பா. ஆனா நம்ம நம்ம என்ன பண்ணுவோம், ஷெட்யூல்டு, ஐயோ 7:30 மணி 8 மணிக்கு சாப்பிடணும் 8 மணிக்கு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு அதுலதான் போய் சாப்பிடுவோம். அதனால ஸோ டெய்லி அந்த 4-4:30க்குலாம் எந்திரிச்சு பழகிட்டோம்னா சார், காலையில கரெக்டா அந்த ஒரு 6-6:15க்கு நல்லா பசி பசிக்கும் சார், வந்துடும். கண்டிப்பா வந்துடும். அதுல அப்ப சாப்பிட்டோம்னா ஸோ ஃபுல்ஃபில், நம்மளுக்கு ரொம்ப எனர்ஜியாவும் இருக்கும், அந்த டே ஃபுல்லாவே நல்லாவே இருக்கிற மாதிரியான ஒரு தாட் இருக்கும் சார். நான்லாம் ஆலோசனையே பண்ண மாட்டேன். ம். நேரா போய் கிச்சன்ல பார்ப்பேன், எடுத்து சாப்பிட்டு வந்து திரும்ப கிளாஸ் நடத்திட்டு இருப்பேன். இல்லையா, நேரா போய் ஒரு 4 பிஸ்கெட்டு இல்லைன்னா வறுக்கி அந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ், பழம், எதையாவது காலையில, எப்போ? ஏர்லி காலையில மார்னிங். 6 மணிக்கு உங்களுக்கு மெடிடேஷன் நடக்கும்போது சம்டைம்ஸ் நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஸோ நம்ம நேரமா எந்திரிக்கிறோம்னாலே 1 ஹவர் 1/2 ஹவர்ல நமக்கு பசி வந்துடும். இதையெல்லாம் விட்டுட்டு சும்மா தேவையில்லாம 7 மணிக்கு சார், வந்து 8 இல்ல மணிக்கு இப்ப இருக்கிறவங்களுக்கு இயர்லி மார்னிங்ன்றது 8:30 மணி ஆயிடுச்சு சார். ஆமா, அது வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு. எப்படின்னா, நான் கூட அந்த கிளாஸ் வந்து சொல்லியிருக்கேன். ம். இளம் வயசுல இருக்கிறவங்க 12 மணி வரைக்கும் தூங்கினா தப்பு கிடையாது. அதை ம். ரெக்கனைஸ் பண்ணி பழகணும். ஆ. உங்களுக்கு 40 வயசுக்கு மேல ஆயிருச்சு, நீங்க ஒரு 50-60 வயசு ஆயிட்டீங்கன்னா நீங்க 3:30 மணிக்கு எந்திரிக்கிறதுங்கிறது இயற்கை. ம். ஏன்னா நீங்க வந்து 3:30 மணிக்கு எந்திரிக்கிறது தான் உங்களோட டிஎன்ஏல எழுதப்பட்டிருக்கு. ஆ. உங்களுக்கு தூக்கம் கலைஞ்சிரும். நீங்க உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, அதுக்கப்புறமா காலையில் நேரமா சாப்பிட்டுருங்க, எல்லாம் செய்யுங்க. உங்க பையன் வந்து 8 மணி வரைக்கும் தூங்குறான் அப்படின்னா போய் தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்க டிஎன்ஏ அப்படி கிடையாது. 3:30 மணிக்கு உங்க பையன் எந்திரிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஸோ அவங்களோட ஹெல்த்துக்கு நீங்க அவங்கள நல்லா தூங்க விடுங்க. நைட்டு மிட் நைட்ல வந்து உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, 12 மணி ஆகுது, 1 மணி ஆகுது, அது டிஎன்ஏங்க. உங்களோட பழைய காலத்துல சின்ன வயசுக்காரங்கெல்லாம் வந்து காவல் காத்தாங்க ஒரு 35 வயசு வரைக்கும், இல்லையா? 32 வயசு வரைக்கும். அப்போ அவங்க நைட்டு சீக்கிரமா தூங்கிட முடியுமா? முடியாது சார். அது வந்து அந்த காலத்துல குழுக்களா வாழ்ந்தப்ப அதுதான் வந்து அவங்களோட கான்செப்ட். ஏன்னா நைட்ல தான் மிருகங்கள் வந்து ஜாஸ்தியா இருக்கும், சோ வேட்டையாடணும், குழுவை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக முதல் ஜாமம் 2ஆம் ஜாமம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த 2ஆம் ஜாமம் வரைக்கும் நான் முழிச்சிருக்கேன், இல்ல 3ஆம் ஜாமம் வரைக்கும் நான் முழிச்சிருக்கேன், ஆனா 4வது ஜாமம்னா விடிஞ்சிரும். ஆமா, அப்ப வந்து வயசானவங்க எல்லாம் எந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க.
அந்த ஆமா. பாட்டி தாத்தா எல்லாம் எந்திரிச்சு வீடு கூட்டுறது, வாசல் கூட்டுறது, இதையெல்லாம் செய்வாங்க. பசங்க எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கோம். இது உங்க அதாவது டிஎன்ஏங்க. ம், ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். இது உங்க டிஎன்ஏ. அது அப்படிதான் என்ன டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறாங்க. நீங்க தான் இப்ப இந்த ஒரு 200 வருஷமா மாடர்ன் லைஃப்ல வாழ்றீங்க. உங்க என்ன சார் டிஎன்ஏ பண்றது? வந்து கிட்டத்தட்ட பல லட்சம் வருஷம் முன்னாடி வாழ்ந்துருச்சு இல்லையா? நம்ம நம்ம பிள்ளைங்களை வந்து டெக்னோ ஸ்கூல்ல படிக்க வைக்கிறோம், இந்த ஆமா. ஸ்கூல்ல படிக்க வைக்கிறோம் அப்படின்னு காலையில அவன் 6 மணிக்கெல்லாம் எழுப்பி, பாவம் 5 மணிக்கு எழுப்பி 6 மணிக்கெல்லாம் அவன் தூக்கத்திலேயே பாதி புக்கையும் தூங்கிட்டு. என்கிட்ட ம், பல முறை இப்ப சொல்றாங்க, என்ன வாடு தெரியுங்களா, ஆ, எங்க குழந்தை ஹைப்பரா இருக்கு, எங்க குழந்தை ஹைப்பர். அட தூங்கலைன்னா உங்க குழந்தை ஹைப்பரா தான் இருக்கும். நீ அவன் தூங்க இருக்கும். வேண்டிய டைம்ல நைட்டு, அதாவது எப்படி இது சொல்லணும் அப்படின்னா, நடு ஜாமத்துல அவனை புடிச்சு வேலை வாங்குற, அப்புறம் அவன் என்ன ஆவான்? இப்போ நம்ம சைனீஸ் மெத்தட்லயே வந்து நைட்டு 1 மணிக்கு யாரெல்லாம் முழிச்சிருக்காங்களோ அவங்களோட லிவர் வந்து ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லுவாங்க. அவனோட உடம்போட சைக்கிள் வந்து காலையில 5 மணி தான், 1 மணி. ஸோ அந்த 1 மணி நீ வந்து கூப்பிட்டு விட்டா அந்த லிவர் ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். அப்போ அந்த 5 மணிக்கு அவனை கூப்பிட்டு விட்டா அந்த லிவர் பிரச்சனை வரதான் செய்யும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவன் ஹைப்பரா மாறத்தான் போறான், வேற வழியே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, கவர்மெண்ட் சொல்லுது 9:30 மணிக்கு ஸ்கூலுக்கு வந்தா போதும். 9:30 மணிக்கு தான் ஸ்கூலுக்கு போகணும். குழந்தை 8 மணி வரைக்கும் நல்லா தூங்கணும், ரிலாக்ஸா மைண்ட் செட். அவங்க தூங்கி எந்திரிக்கணும். அதுக்கப்புறமா எந்திரிச்சு ரெடி ஆகி அதுக்கப்புறமா 9:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போனா போதும். இது இல்லாம பணத்துக்காக, பேஷனுக்காக அந்த ஸ்கூல் வந்து இதை சொல்லுது அப்படின்னா நிச்சயமா அது வந்து பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்தும். ஏன்னா அவங்களுக்கு தேவை பணம், எதை வேணாலும் சொல்லுவாங்க. அதையெல்லாம் கேட்டு நம்ம குழந்தைகளை வந்து நம்ம கஷ்டப்படுத்திடக்கூடாது. ஸோ அதனால வந்து நம்ம அவங்கவுங்களுக்கான டைமை, நல்ல வாலிப வயசுல பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விட்டுருங்க, நல்லா தூங்கட்டும். அவங்க தூங்குனாதான் வளருவாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? நம்ம உடம்பு எப்போ வளரும்னு தெரியுமா? தூக்கத்துல இருக்கிறப்பதான் சார். தூக்கத்துல தான் வளரும். உங்க குழந்தை நல்ல உயரமா நல்ல ஆரோக்கியமா வாரணும்னா நல்லா தூங்கணும். நல்லா தூங்குனாதான் அவங்க வளருவாங்க. ஸோ அவங்க வளர்ற காலத்துல நீங்க பிடிச்சி அமுத்துனீங்கன்னா அவங்க எப்படி வளருவாங்க? ஹைட் கம்மி ஆயிருவாங்க. பாருங்க, இப்ப இருக்கிற பசங்க நிறைய பேர், ஒரு சிலர் வந்து பயங்கர ஹைட்டா இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் குள்ளமா இருக்காங்க. பொண்ணுங்க கூட ஒரு அளவுக்கு ஹைட்டா இருக்காங்க, பசங்க நிறைய குள்ளையா இருக்காங்க. என்ன காரணம்? கொஞ்சம் ஜீனியஸ் புத்திசாலின்னு சொல்லுவோம்ல, அந்த பசங்க எல்லாம் கொஞ்சம் குள்ளையா தான் இருக்கிறானுங்க, ஹைட்டா இல்ல. காலையில காலையில தான் நீங்க அவனை 5 மணிக்கே எழுப்பி விட்டுருக்கீங்களா? டேய் ஆமா. எந்திரி, படி 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 படி. 3 மணி அவனை நேரம் 1,5 மணி நேரம் ஸ்கூலுக்கு டிராவல் பண்ணியே போக வேண்டியதா இருக்கு சார். அஹ், இந்த ஸ்கூல் நல்லா இருக்கும், அந்த ஸ்கூல் நல்லா இருக்கும், அஹ், நான் இதுக்கு அனுப்புறேன், அதுக்கு அனுப்புறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு 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 ஸோ நம்ம வந்து என்னன்னா ஒரு நீங்க சொல்ற மாதிரி இந்த ட்ரிபிள் இ கான்செப்டுக்குள்ள வந்துட்டோம் சார். எஸ், கண்டிப்பா. அதே அதுல மாதிரி இருந்து என்னோட வெளியே. அனுபவத்துல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க ஓரளவு ஸ்கூல்ல படிக்க வைங்க, கொஞ்சம் ம். இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கிற மாதிரி ஸ்கூல்ல படிக்க வைங்க. ஒரு அளவுக்கு இருக்கிற ஸ்கூல்ல, ரொம்ப ஹை லெவல்ல போகாதீங்க. ஹை லெவல் காலேஜ்ல சேர்த்து விடுங்க. எனக்கு கிடைச்ச சில அனுபவத்தினால சொல்றேன். நல்ல காலேஜ்ல சேர்த்துங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் கம்மியான காலேஜ்ல போய் சேர்த்தாதீங்க. ஏன்னா அவங்களோட பிளேஸ்மெண்ட்டை ரொம்ப எஃபெக்ட் பண்ணுது. இல்ல நம்ம வந்து சார் உல்டாவா பண்றோம் சார். ஆமா, இது நேர் நல்ல ஸ்கூலா தலைதான். இருக்கணுங்க. நான் வந்து ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல சேர்க்கிறேன், ஆமா. ஏஎஸ் அகாடமில சேர்க்கிறேன் அப்படின்ட்டு ஸ்கூலுக்கு வந்து 1,50,000 ரூபா நான் ஃபீஸ் கட்டுவேன். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ்ப்பா, இந்த காலேஜ்ல கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு கான்செப்ட் நம்ம வரோம். தப்பா அது அப்படியே தப்பு. ரிவர்ஸ்ல செய்றாங்க. ம், ம். பாருங்க, நீங்க ஒரு வருஷத்துக்கு 1,50,000 2,00,000 கட்டி 12 வருஷம் படிச்சா ம். எவ்வளவு பணம் ஆச்சு? 12 வருஷத்துக்கு 1,00,000 1,50,000 போட்டாலே ஏகദേശம் 18 லட்ச 36 ரூபா 40 30 லட்சம் 20 லட்சம் குறைஞ்சது, வந்து 18 லட்ச ரூபா அதான் சார், குறைஞ்சது 18. 18 லட்ச ரூபா. இந்த 18 லட்சம் ரூபாய உங்களோட காலேஜுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஏகദേശம் ஒரு டாக்டருங்க, இல்லைன்னா பெரிய லெவல்ல பெரிய கோர்ஸ் பண்ணக்கூடிய ரொம்ப அன்லிமிட்டெட் ஒரு காலேஜில் படிக்க வைக்க முடியும். ஸோ அப்போ நம்ம இதை புரிஞ்சுட்டு பசங்களை வந்து அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக பண்ணணும்.
நல்ல காலேஜில் சேர்த்தணும், மீடியமான ஸ்கூலில் சேர்த்தணும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் போனாலே குழந்தைகளை நல்ல ஒரு லைஃப் அவங்களுக்கு கொடுக்க முடியும் நம்மளால. எங்க சார் வீட்டுல தான் ஒத்துக்க மாட்டாங்களே சார். உடனே சொல்லிடுவாங்க, ஆம். அந்த புள்ள அந்த ஸ்கூல்ல படிக்குது, என் புள்ள மட்டும் இந்த ஸ்கூல்ல படிக்கணுமா? ம். நான் அந்த ஸ்கூல்ல தான் படிக்க வைப்பேன். நீங்க காலையில 7 மணி 4 மணிக்கு கியூல நின்று 7 மணிக்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வாங்க போங்க, எல்லா வேலையும் விட்டுட்டு அப்படின்ற ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப நம்ம என்னதான் சார் பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அடாப்ட் ஆகிக்கிறோம். சரி ரைட்டு, என்ன இதுக்காக இன்னும் கொஞ்சம் சேர்த்து உழைக்கணுமா, உழைக்கிறோம் அப்படின்ற மாதிரி கான்செப்டுக்கு போயிடுறோம் சார். கவர்மெண்ட் ஏன்னா ஸ்கூல்ல படிச்சா அதனால பெரிய யூஸ் இல்லாத விஷயத்த நீங்க நிறைய செய்யாதீங்க. ஆனா நல்ல காலேஜில் சேர்த்தணுங்க, அது மஸ்ட். நல்ல காலேஜ் இப்போ பாருங்க, நம்மளோட ஒரு பையனை வந்து கொஞ்சம் 1 இயரை வேஸ்ட் பண்ணி திரும்ப இப்போ நல்ல காலேஜில் ஜாயின் பண்ண வச்சிருக்கிறோம். ஏன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து அவனை ரொம்ப மூடியா மாத்துது, ரொம்ப பிரச்சனையை உருவாக்குது. ஸோ அதனால போனா போயிட்டு போகுதுன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு அதை விட்டுட்டு வேற எதை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இல்ல இதை சார், வந்து தைரியமா செய்யணும். எங்க அக்கா பையனே சார், அவன் ஸ்கூல் எஸ்ஆர்வில தான் சார் படிச்சான். படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், திட்டிகிட்டே இருப்பாங்க, நீ பாஸ் ஆவியாளான்னு தெரியாது, ஒழுங்கா படிக்க மாட்டேன்ற, நல்லா பண்ண மாட்டேன்ற, படி படி. ஸ்கூல்ல அவங்க மிஸ் எல்லாம் கூட எப்ப கேட்டாலும் பேரண்ட்ஸ் மீட்டிங் போனாலும் இப்படிதான் சொல்லுவாங்க, மாரிஷ் நீ பாஸ் ஆயிருவியா மாரிஷ், உன்னை நம்பி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அவன் வந்து திண்டுக்கல்ல ஒரு காலேஜ் படிக்கிறான் சார். இன்னைக்கு அவன் தான் சார் காலேஜ் டாப்பர். கண்டிப்பா. ஹாஸ்டல்ல வந்து ஃபர்ஸ்ட், மொத்தம் கிளாஸ்ல 3rd, அவங்க ஹாஸ்டல்ல ஃபர்ஸ்ட். அவங்க மிஸ் சொல்றாங்களாம், மாதிரி சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்ல தான் விடுற நீ, இதை மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்கன்னா 100க்கு அவுட் ஆஃப் 100ஸ்லாம் நீ மேக்ஸ்ல வாங்கலாம், உனக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்னு. அதனால அது என்னன்னா காலேஜ் நீங்க சொல்ற மாதிரி அந்த அட்மாஸ்பியர், காலேஜோட அந்த இது, ஸோ எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. அவங்களுக்கு போனோடனே அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் பிடிச்சிருச்சு. சரி, வேண்டா வெறுப்பா ஒரு நல்ல காலேஜ்னு சொன்னாங்கன்றதுக்காக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு போனோம் சார். இல்ல அப்படின்னு யோசிச்சாங்க. காலேஜை பார்த்து அந்த இதுல பண்ணோன்னா, சரி நான் படிக்கிறேன், நான் ஒரு 1 இயர் இங்க படிப்பேன், எனக்கு அடுத்த வருஷம் வந்து திருச்சியிலே சீட் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 1 இயருக்காக உள்ள போலான்ட்டு போனான் சார். அடுத்த ஒரு 3 மாசத்துல என்ன சொன்னா, சரி 4 வருஷம் நான் இங்கேயே படிச்சிருவேன்னு நினைக்கிறேன், காலேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல காலேஜா இருக்கு, நிறைய பிளேஸ்மெண்ட் எல்லாம் வர்றாங்க, நிறைய இதெல்லாம் சொல்லி தராங்க, நல்லா இருக்கு அப்படின்னா. அடுத்த 1 மாசத்துல 4 வருஷமும் நான் கண்டிப்பா இங்க முடிச்சிருவேன், என்னை காலேஜ் எல்லாம் மாத்தாத, எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நான் இங்க இருந்து வெளியே வரப்ப வேலையோட தான் வெளியே வருவேன் முடிச்சுட்டு, அதனால அதுக்காக நான் படிக்கிறேன் அப்படின்ட்டு. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ஸ்ல வந்து அதான் சார் இதுல வந்து 3rd வந்திருக்கான், அவங்க கிளாஸ் 3rd. ஸோ ஹாஸ்டல்ஸ்ல ஃபர்ஸ்ட். அதனால எல்லாரும் பாத்தீங்கன்னா ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் தரானுங்க, எனக்கு வந்து ரொம்ப இதா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த நல்ல காலேஜஸ் போயிட்டு அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் பண்ணப்ப இன்னும் நல்லா டெவலப் ஆவாங்க. நம்ம இங்க படிக்கல அப்படின்னு சொல்ற ஸ்டூடெண்ட்டை வந்து அங்க போயிட்டு அவங்களோட டோட்டல் இதுவே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால நீங்க சொல்ற நமக்கு புரிய மாட்டேங்குது. புரியாதனால நம்ம இப்படி போட்டு உழப்பிட்டு அதை செஞ்சுட்டு கடைசியில எங்க உண்மையிலே இன்வெஸ்ட் பண்ணணுமோ அங்க இன்வெஸ்ட் பண்ண விட்டுறோம். ஸோ அது குழந்தைகளை வந்து பயங்கரமா பாதிச்சிருது. இப்ப நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது, டக்குன்னு ஒரு நல்ல ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனியா இருந்ததுன்னா அப்படியே அந்த பர்ஃபார்மன்ஸ்ல கூப்பிட்டு போயிடுவாங்க. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிடுவாங்க. புரியுதா? இப்போ இங்க இந்த ஸ்கூல் சொன்ன வார்த்தையில எங்க கொண்டு போய் வைக்கிறது இல்லையா? அது உண்மைதான் சார். அதுதான் வந்து ரொம்ப இதுவே. ஸோ அதனால வந்து நம்ம ஃபேமிலிஸ்லயும் அவங்களும் வந்து ரெகனைஸ் பண்ணணும் சார், இதுதான் நடக்கும், கண்டிப்பா அதை ஏத்துக்கணும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து அது ரொம்ப ப்ராப்ளம் இல்லாம இருக்கும், பாத்துக்கலாம். ஓகே சார், ரைட். ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. வைண்ட் அப் பண்ணிடலாங்களா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஜியோஜி சார். எஸ், ஜியோஜி. வாழ்க வளமுடன்.